வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல தகப்பனுக்காக இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி. இதோ இந்த நாளில் யூடியூப் வழியாய் பார்க்கிற ஒவ்வொரு ஜெபங்களும், ஒவ்வொரு வார்த்தைகளும், ஒவ்வொரு வசனங்களும் பிள்ளைகள் கேட்டு ஆசீர்வதிக்க, ஒவ்வொருவன் பரிசுத்தமாக்க இந்த நாளிலே வசனங்கள் சங்கீதம் 97 அதிகாரத்தில் 4 வசனம், கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல் உருகிற்று. கர்த்தருடைய பிரசன்னத்தினால பர்வதங்கள் மெழுகு போல் உருகிற்று. பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல் உருகிற்று என்று சொல்லுகிறார். இந்த கேன்ல பாருங்க, இதை பத்த வைக்கவில்லை என்றால் ஒரு கேன்ல தான். ஆனா பத்த வைத்தால் அது அப்படியே உருகிக்கிட்டே வரும். அது உருகி 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 அந்த நெருப்புல ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும். இந்த நாளில் கர்த்தர் இந்த கேன்லை போல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை குறித்து பேசுகிறார். இந்த கேன்ல எப்படி தன்னுடைய வாழ்க்கையில உருகி கொண்டிருக்கிறதோ, உங்களுடைய வாழ்க்கையும் ஒரு பரிசுத்த உருக்கமாக இருக்கணும். இந்த கேன்ல பாருங்க, உருகி அதில் கண்ணில் தண்ணி வடிகிறதை போல அதிலே இருக்கிற அந்த உள்ள இருக்கிற அந்த ஈர பசைகள் அப்படியே வெளியே அப்படியே அந்தந்த இடத்துல ஒழுகி கொண்டே இருக்கும் பாருங்க. இந்த இடத்துல ஊட்டி கொண்டே இருக்கும் பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் அதுதான் சொல்லுகிறார். கேனலை போல வாழ்க்கையில உருகி செபிக்கணுமாமா. மெழுகை போல உருகி செபிக்கணும். அந்த நெருப்பை எரித்ததுமே என்னுடைய வாழ்க்கையில உருகும் பாருங்க. இந்த நாளில கர்த்தர் சொல்லுகிறார், நீயும் அப்படித்தான். தேவனுடைய பரிசுத்த வல்லமை உனக்குள்ள வரும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு முறுக்கம் வரும், உங்களுக்குள்ள ஒரு பரிசுத்த ஏக்கம் வரும். நீங்களும் மெழுகை போல உருகி கொண்டு செபிக்கணும். மெழுகு என்னுடைய வாழ்க்கையில பத்த வைக்கும் பொழுது இந்த பர்வதங்கள் எல்லாம் அக்கினியாய் பற்றி எரியும். அதுதான் தேவன் சொல்லுகிறார், கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல் உருகிற்று. அப்ப கர்த்தருடைய ஒரு பிரசன்னம் வந்தால் அந்த மனுஷன் மெழுகை போல உருகி செபிக்கணும், தாகத்தோடு செபிக்கணும், பாரப்பட்டு செபிக்கணும், தன்னையே உருகி செபிக்கணும், தன்னையே உருமாற்றி செபிக்கணும், தன்னையே தேவனுடைய சமூகத்துல உருகி 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 தேவ சமூகத்தை கொடுத்து செபிக்கணும், கண்ணீர் விட்டு செபிக்கணும், கதறி கதறி செபிக்கணும். ஏதோ அந்த கேனல் பாருங்க, நல்ல ஒளி தருகிறது, அதிலே உருக்கம் தருகிறது. இந்த கேனலை போல நாமும் உருகி செபிக்கணும், நாமும் உருக்கத்தோடு செபிக்கணும், நாமும் பாரத்தோடு செபிக்கணும். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் அந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மெழுகு போல நீங்களும் மெழுகுக்குள் அந்த நெருப்பு இறங்கும் பொழுது அந்த மெழுகு எப்படி உருகுகிறதோ, எப்படி உருகி கொண்டு இருக்கிறதோ, எப்படி அதோடைய உள்ள இருக்கிற அந்த ஈரப்பசை வெளியே வந்து கண்ணீர் விடுகிறதோ, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளையும் பார்த்து சொல்லுகிறார், நீயும் ஒரு மெழுகுதான், நீயும் ஒரு மெழுகுதான். உனக்குள் தேவ பிரசன்னம் இறங்கும் பொழுது நீரும் கண்ணீர் விட்டு செபிக்கணும். இந்த சரீரத்துக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்களே, இந்த சரீரத்தை நீங்க நிரப்பிருக்கிறீங்களே, இந்த சரீரம் உருக வேண்டும் ஆண்டவரே, உருகி உருகி செபிக்கணும். இதுதான் மீகாவுல 1 அதிகாரத்துல இப்படியாக 4 வசனம் சொல்லுகிறது, மெழுகு அக்கினிக்கு முன்பாக உருகி உருகி உருகிறது போலவும், மலையிலிருந்து பாயும் தண்ணீர் தரையை பின்னாக்கிறது போலவும், பர்வதங்கள் அவர் கீழே உருகி பள்ளத்தாக்குகள் விழுந்து போகும் என்று சொல்கிறார். மெழுகு அக்கினிக்கு முன்பாக உருகி போகும். ஒரு மெழுகை பாருங்க, ஒரு நெருப்பு பக்கத்துல வச்சா அது உருகும். அது உருகி அப்படியே ஊற்றும், கீழே எல்லாம் ஊற்றி அப்படியே அதுக்குள்ள அப்படியே பரவி பாயும் பாருங்க, அப்படியே பரவும் மெழுகு. அந்த மெழுகு அப்படியே பரவும். அது
அக்கினிக்கு முன்பாக உருகவும், உருகி நெருப்புக்கு முன்பாக உருகும். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்களும் ஒரு மெழுகு. உங்களுக்குள்ள தேவ அக்கினி இறங்கும் பொழுது நீங்களும் உருகுவீங்க. வேதம் சொல்லுகிறது, நீங்களும் கர்த்தருடைய சமூகத்துல உருகி உருகி செபிக்கணும். அக்கினி இறங்கும் பொழுதும், பரிசுத்த நெருப்பு இறங்கும் பொழுதும் நீங்களும் நெருப்பை போல தேவ சமத்துல உருகி உருகி வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். என்னுடைய ஆத்மாவை ஒப்பு கொடுக்கணும். என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். என்னுடைய பரிசுத்தத்தை ஒப்பு கொடுக்கணும். வாழ்ற வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். உருகி ஒப்பு கொடுக்கணும். தேவ பிள்ளைகளே, அன்பு தேவ பிள்ளைகளே, யூடியூபாய் வழியில பார்க்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்க மேல் அக்கினியை போட விரும்புகிறார். லூக்கா 12:49 அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே மெழுகை போல பற்றி எரியணும். மெழுகு எப்படி அக்கினிக்கு முன்பாக இருந்தது அப்படியே கரைகிறதோ, அது அப்படியே தேய்கிறதோ, அது எப்படியோ உருகுகிறதோ, அதே போல நீங்களும் உருகி உருகி செபிக்கணும். நீங்களும் பாரப்பட்டு செபிக்கணும். மெழுகு அக்கினிக்கு முன்பாக உருகிறது போல வாழ்க்கை உருகணும். காயமா இருக்க காயத்துல உருகணும். கண்ணீரில் உருகணும். வேதனைப்பட்டு இருக்கும்போது உருகி செபிக்கணும். ஆண்டவரே, தருகிறப்பா, இந்த கேன்லே போல பத்தி எரியும்போது உருகி எப்படியோ அது அப்படியே வழிகிறதோ, நாமும் தேவனுடைய சமூகத்துல பற்றி எரியணும். பரிசுத்தத்துல உருகி உருகி பரிசுத்தத்துல செபிக்கணும்பா. என்னை முற்றிலும் ஒப்பு கொடுக்கணும். கச்சமனி தோட்டத்துல ஊக்கமா செபித்தார், உறுதியாய் செபித்தார், உருகி செபித்தார். மெழுகை போல அந்த ரத்த வேர்வை வரும் அளவிற்கு செபித்தார். பாரப்பட்டு செபித்தார். ஊக்கத்தோடு செபித்தார். தேவன் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், ஊக்கமா செபிங்க, பரிசுத்த உறுதியா செபிங்க. மெழுகை போல உங்களை ஒப்பு கொடுங்க. மெழுகை போல அக்கினிக்கு முன்பாக எப்படி கரைகிறதோ, நீங்களும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நீங்களும் கரைந்து கரைந்து உருகி 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 தேவ சமூகங்களை கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்குவார். உங்க உருக்கத்தை பார்க்கிறார். உங்க உருக்க ஜெபத்தை பார்க்கிறார். உங்க தாழ்மையின் ஜெபத்தை பார்க்கிறார். உங்க பாரத்தின் ஜெபத்தை பார்க்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு வாழ்க்கை வாவுக்கு ஒப்பு கொடுங்க. பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. மகிமைக்கு ஒப்பு கொடுங்க. அவருடைய திட்டத்துக்கும் விருப்பத்துக்கும் உருகி உருகி ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்குவார். கர்த்தர் உங்களை மேன்மேல் வைப்பார். ஒரு நாளும் கைவிட மாட்டார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஜெபத்தை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மெழுகை போல அக்கினிக்கு முன்பாக உருகி தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பரிசுத்தத்தில் வாழ ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு குடும்ப பிள்ளைகள் கர்த்தர் ஆசீர்வதி தாங்கும், பலப்படுத்தும், கேணப்படுத்தும். இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.